வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. அஞ்சு கல்லு கையில, அற்புதம் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. சொல்லுவோம், வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு மேல ஆசீர்வாதங்களை போட போகிறார். கூலிக்காரனா வந்தான். நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கிறேன். வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா சொல்லுமா, வாங்கப்பா, எங்களை நிரப்ப வாங்கப்பா. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தி. கடைசியா வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் வாருமையா வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. சத்தமாய் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை வரவேற்கிறோம். எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா, அதிசயம் செய்ய வாங்கப்பா. ஓ, சுகம் தர வாங்கப்பா, வியாதிகளை நீக்க வாங்கப்பா, வேதனைகளை மாற்ற வாங்க தகப்பனே. ஹalleluya la ra da da ba ka ba shaka da da balabo rudu da ba ka ma shaka da da balabo. ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். விடுவிக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கட்டுக்களை அவிழ்க்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சத்ருவின் கிரியைகளை முறிக்கிற ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு தேவ அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. லாபா ரகாதா டாபா கபாலபோ தூடாபா சதா நாமா ரகாதா டாபலபோ. எல்லா வாய்களை திறந்து நல்லா சத்தத்தை உயர்த்தி, ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். நல்லா வாய்களை திறந்து ஓ சத்தத்தை உயர்த்தி லா சதா டாபா கபாலபோ. அந்நிய பாஷை பேச பேச ஓ வியாதிகள் மறையும், இருளின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறது, சாத்தானின் தந்திரங்கள் மறைகிறது. நல்ல வாய்களை திறந்து லா ராகா டாபா கபாலபோ. இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாள்,
இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள், இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஓ ராஷகாதடபலபோ, சாப கட்டுக்கள் மறைகிற நாள். ஓ பில்லி சுனிய கட்டுக்கள் மறைகிற நாள். ஒரு வெற்றியின் நாள், ஒரு வெற்றியின் நாள். வியாதிகள் மறைகிற நாள், கேன்சர் கட்டிகள் உடைகிற நாள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். பலவீனங்கள் மாறுகிறது, தசைகள்ல, நரம்புகள்ல, சதைகள்ல. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஓ ராகஷதடா பரஹதடா பலபல. தூடா பரஹா துடி பிகபாஷகா மலபல. சீசர்கள் எல்லாம் படகுல போகும்போது பயங்கரமான காற்று, பயங்கரமான புயல், எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. அங்க இயேசு எழுந்தருளி காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிரு என்று அடக்கினார். இன்னைக்கு உங்களுக்காக ஒருவர் எழுந்தருள போகிறார். உங்களுக்கு விரோதமாய் அடிக்கிற காற்றையும் கடலையும் புயலையும் ஓ இறையாதே அமைதலாயிரு என்று சொல்ல அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் எழுந்தருளி இருக்கிறார். சத்துருக்களை துரத்த அவர் எழுந்தருளி இருக்கிறார். ஓ உங்களுடைய வேதனைகளை மாற்ற அவர் எழுந்தருளி இருக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலையை தர அவர் எழுந்தருளி இருக்கிறார். நீண்ட காலமாய் தடையாயிருக்கிற தடைகளை உடைக்க அவர் எழுந்தருளி இருக்கிறார். கட்டி முடிக்காத வீடை கட்ட அவர் எழுந்தருளுகிறார். நடக்காத காரியத்தை நடத்த அவர் எழுந்தருளி இருக்கிறார். திருமண காரியங்கள் தடையாயிருக்குதா, அவரே எழுந்தருளுகிறார். ஒரு எலியேசராய் அவர் எழுந்தருளுகிறார். உங்க குடும்பத்தில் அவர் எழுந்தருளுகிறார். ஓ விற்க முடியாத இடங்கள் விற்க அவர் எழுந்தருளுகிறார். ஓ ராகா சதானா மக்கபலபோ. என் தேவன் எழுந்தருளுகிறார், என் தேவன் எழுந்தருளுகிறார். வேதம் சொல்லுகிறது அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாம் கூடும். 2 கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி. சொல்லுங்க, சர்வஞானியே உமையா. கிரகிக்க முடியாத காரியம் என் இயலாமையில் நீர் செயல்படுவி. உம் கரம் என்னை விலகா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்பெல்லாம் என்னால முடியலன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் நீங்க செயல்படுறீங்கப்பா. என்னால நடத்த முடியாத காரியத்தை நீங்க நடத்துறீங்கப்பா. மலைகளை பெயர்ப்பீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மா. மலைகளை பெயர்ப்பீர் என்றால் சொல்லுங்க, உண்மைப்பா. உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீர் என்றார், என்னுடைய நோய்கள் yes Lord கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே. இப்ப எல்லா 2 கரங்களை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதா. எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை
நல்லா சத்தமா என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாம் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிபர் போசிப்பீரென்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றால் சொல்லுவோம். ஆகாயத்து பட்சிகளை போசிப்பீரென்றால் என்னையும் போசிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை என்னையும் கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே எல்லாரும் சேர்ந்து என் தேவன் எனக்காய் சொல்லுவோம். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்து எல்லா சத்தமா சொல்லுவோமா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் எனக்காக செய்ய போகிறார். அவர் எனக்காக செயல்பட போகிறார். என்னை ஒருபோதும் மறக்காத தேவன் ஏதோ ஒரு காரியத்தை எனக்காக செய்வார். அவர் செய்யாமல் சும்மா இருக்க போவதில்லை. எனக்காக வழக்காடுவார். எனக்காக அவர் யுத்தம் செய்வார். எனக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எனக்காக தடைகளை உடைப்பார். ஓ என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உண்மைப்பா, ஒருபோது எங்களை மறக்காத தேவன். அக்கினியில நடந்தாலும் நாங்க மூழ்கி போவதில்லை. ஓ தண்ணீரில நடந்தாலும் மூழ்கி போவதில்லை. அக்கினியில நடந்தாலும் நாங்க வெந்து போவதில்லைப்பா. நீர் எங்களை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறீர். ஏதாவது எங்களுக்காக எப்பொழுதும் செய்கிறவராய் துணையாய் நிற்கிறீரப்பா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அதை ருசிச்சவங்க மட்டும் ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர்.
Thank you Lord. ராகா சகாதா பலம். கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து, ஒரு மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை காப்பாற்றி நீரே உமக்கு நன்றி அப்பா. சத்ரு வெள்ளம் போல வரும்போது ஓ ஆவியானவர் எங்களுக்காக கொடியேற்றி நீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தலை குனிந்து போகாதபடிக்கு எங்களுடைய தலையை நிமிர்த்தி வைத்தீரே உமக்கு நன்றி. ஒரு வழியாய் வந்த பிசாசை 7 வழியாய் ஓடச் செய்தீரே உமக்கு நன்றி. ஓ சத்ருவின் கிரியைகளை வாய்க்காமல் அதை முறியடித்தீரே உமக்கு நன்றி அப்பா. உனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, உனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. ஓ விரோதமாய் மந்திரங்களை நீர் ஆண்டவரே அப்பா சுட்டெரித்ததற்காய் நன்றி. குறி சொல்லுதலை வாய்க்காமல் பண்ணினதற்காய் உமக்கு நன்றி அப்பா. நீர் எனக்காக யுத்தம் செய்ததற்காய் ஸ்தோத்திரம். ஜெயத்தை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஓ ராகா சதாடா கபாலபல துடாபா ராகா துடாபா ஷகாதா நாமா ராகா தானாபலபல. ஆமென் ஆமென் ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். சொல்றவங்க நல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து இந்த வாக்குத்தத்த வார்த்தையை சொல்லுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை, எண்ணி முடியாத அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது இன்னைக்கே கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். அதிசயத்தை செய்வதில் ஆண்டவரை போல ஒருவர் இல்லவே இல்லை. ஆமென். எதெல்லாம் மனிதர்கள் முடியாதுங்கிறாங்களோ அதெல்லாம் ஆண்டவர் முடியும்பார். எதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கலாம், அதெல்லாம் அவர் நடத்தி, இது எப்படி ஆகுமோ, இது எப்படி நடக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வியில் நீங்க இருக்கலாம், அதை ஈஸியாக நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு பெரிய மலை மாதிரி தெரியலாம், அது ஈஸியாக தேவன் நடத்துவார். ஹல்லேலூயா ஆமென். இந்த நாளில் பெரிய பெரிய காரியத்தை ஆண்டவர் ஈஸியாக செய்ய போகிறார். ஆமென். அழகா ஒரு பாடல் கரங்களை தட்டி பாடுவோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், இதுவரை பார்க்காத அற்புதம், என் சிந்தைக்கு எட்டாத ஆச்சு. இ மைனர் பிடிச்சுக்கடா. நல்லா சேர்ந்து கை தட்டி ஆண்டவர் இன்னைக்கு செய்ய போகிறார். அவருடைய மகிமையை விளங்க செய்ய போகிறார். இன்னைக்கே செய்ய போகிறார். நம்மளுடைய விசுவாசம் பெருக செய்ய போகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம், இதுவரை பார்க்காத அற்புதம், சிந்தைக்கு எட்டாத ஆச்சரியம். சொல்வோம். இதுவரை பார்க்காத அற்புதம், சிந்தைக்கு எட்டாத. இப்ப நல்லா கைத்தட்டி இன்றே இன்றே செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். இன்றே இன்றே செய்திடுவார், நம் விசுவாசம் பெருக செய்திடுவார். இன்றே 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 செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். இன்றே இன்றே செய்திடுவார், நம் விசுவாசம் பெருக செய்திடுவார். நல்லா கைத்தட்டி அதிசயத்தை கண்கள் பார்க்க செய்வார். தீராத வியாதிகளை இன்னைக்கு ஆண்டவர் சுகமாக்குவார். நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம்.
அதிசயத்தை கண்கள் காணச் செய்வார், தீராத வியாதிகளை சுஸ்தமாக்குவார். சொல்வோம், அதிசயத்தை கண்கள் காணச் செய்வார், தீராத வியாதிகளை சுஸ்தமாக்குவார். நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார் இயேசு, நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாக்குவார், அவருடைய தழும்புகளால். 1 2 3 4 இன்றே இன்றே செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். இன்றே இன்றே செய்திடுவார், நம் விசுவாசம் பெருக செய்திடுவார். இன்றே இன்றே செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். இன்றே இன்றே செய்திடுவார், நம் விசுவாசம் பெருக செய்திடுவார். நமக்காக யுத்தத்தை செய்திடுவார், கெட்சிக்கும் சத்துருவை. சொல்லுவோம், நமக்காக யுத்தத்தை செய்திடுவார், கெட்சிக்கும் சத்துருவை. சுதந்திரம் சுதந்திரத்தை நிலை நாட்டிடுவார், சுதந்திரத்தை நிலை நாட்டிடுவார். ராஜா விட்டு பிள்ளையாய் வாழ வைப்பார் நம்மை. 1 2 3 4 இன்றே இன்றே செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். ஓ இன்றே இன்றே விசுவாசம் பெருக செய்திடுவார். இன்றே இன்றே செய்கின்றார், தம் மகிமையை விளங்க செய்கின்றார். இன்றே இன்றே செய்திடுவார், நம் விசுவாசம் பெருக. ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். சொல்லுவோம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அதிசயம். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயங்கள் நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. சொல்லுவோம், 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. அடிச்சானையா தாவீதை நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து. சொல்லுவோம், அடிச்சானையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கவுனுல, ஓ உருட்டு கல்லுல, ஒரு உருட்டு கல். முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி, முரட்டு அடி விரட்டி அடி நெத்தி அடி. 5 கல்லு கையில, அற்புதம் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. சொல்லுவோம், 5 கல்லு கையில, அற்புதம் கையில, அதிசயம் தான் நடக்க போகுது, ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். சொல்லுவோம், அந்த ஹேண்ட் ஆஃப் காட் என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எஸ் நான் நெகேமியா, நான் என் மேல கர்த்தர் கரம். சொல்லுங்க, எஸ்தர் நான் தெபோரா, நாம் என் மேல கர்த்தர் கரம். எஸ் நான் நெகேமியா நான், என் மேல கர்த்தர் கரம். எஸ்தர் எஸ்தர் நான் தெபோரா, நாம் என் மேல கர்த்தர் கரம். கொடுக்கும் கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். சொல்லுவோம், கொடுக்கும் கரம், நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் அந்த hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் hand of God, hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். அந்த hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் ஆமென் ஆமென். உண்மைப்பா, உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதனால நான் கேட்பதை பெற்றுக்கொள்வேன். என்னுடைய திட்டங்கள் தரிசனங்களை நிறைவேற்றுகிறவராய் என் கூட இருக்கிறதற்காய் நன்றி.
என் கரத்தை பிடிச்சு ஒவ்வொருவருடைய கரத்தையும் பிடிச்சு நீ நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய இயேசு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் இரட்சகர், உங்கள் தெய்வம், உங்களை இதுவரைக்கும் உயிரோடு காத்தவர், காலுண்டி நிற்க செய்தவர் சொல்லுகிறார். நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமையுடைய தேவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வேண்டிக் கொண்டிருக்கிற 7 மாசம் நிறைவேறல, இந்த 8வது மாசம் நீ வேண்ட. நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நீ நினைக்கிறதற்கும் அதிகமாய் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய மகளே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். உன் நினைவுகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீ நினைக்கும் பொழுதே இப்படித்தான் என் மகன் நினைக்கிறான்னு உன் நினைவை குறித்து அவர் உயர்ந்த நினைவுடையவராக இருக்கிறார். உன் நினைவு சாதாரண நினைவு. ஏசாயா எழுதின புஸ்தகம் 55வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பூமியை பார்க்கிலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நினைவு உயர்ந்த நினைவு, அது சிறந்த நினைவு, அது சமாதானத்துக்கு ஏற்ற நினைவு. எரேமியா எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர்ல நினைத்திருக்கிற நினைவை அறிவேன், தீமைக்கல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, அந்த நினைவுகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எல்லாம் தலைக்கு மேல கை தட்டுங்க. அது சமாதானத்துக்கு ஏற்ற நினைவுகள். நீ நினைக்கிறதற்கும் நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற ஒரு வல்லமையுடைய இயேசு. இந்த நிருபத்தை எழுதும் போது பவுல் சிறையில் இருக்கிறார். சிறையிருப்பின் நிருபம் என்று எழுதியிருக்கிறது. ஜனங்கள் சோர்ந்து போனாங்க. எபேசுடைய சபை ஜனங்கள் சோர்ந்து போறாங்க. ஒரு நிருபம் வருகிறது. 19வது வசனத்தை நீ வாசிமா. அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய அன்பை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த நிருபத்தை எழுதிட்டு தான் சொல்றாரு, அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும், நீங்க தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு அந்த ஐஸ்வரியத்தின்படி அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டுதலுக்கும் அதிகமாய் கிரியை செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நீங்க வேண்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நினைச்சுக்கிட்டே இருக்கீங்கல்ல. விண்ணப்பம் தான் நினைவு, நினைவு தான் விண்ணப்பம். இந்த மாதம் அதிகமா அதுக்கு பதில் தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அம்மா, அதாவது 2-3 கடைகளை கூட்டுறதுனால அவங்களுக்கு ஒரு வருமானம். ஒரு ஏழை தாய், அவங்களுக்கு ஒரு 6 வயசு ஒரு பையன். காலையில் எந்திரிச்சு அந்த ஒரு சீமார் எடுத்துட்டு ஒரு லைன் கடை இருக்கும், ஒரு 6 கடையை கூட்டி தண்ணி தெளிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் முதல் கடையை உங்க இதுதான் உங்க ரெகுலர் வேலை. ஒரு நாள் அந்த கடைக்கார் கொஞ்சம் சீக்கிரமாகி வந்து முன்னால் இருக்கிற பாட்டில் எல்லாம் தொடச்சி மிட்டாய் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறார். பையனுடைய அம்மா லாஸ்ட் கடையை முத்தம் தொளிச்சு கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பையன் அந்த கடையை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவர் மிட்டாய் போடுறது
மறுபடியும் எடுத்து பார்த்தேன். பையன் என்ன முன்னால் நிற்கிறான், இவர் கடைக்குள்ள இருந்து எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மிட்டாய் வேணுமா, வந்து எடுத்துக்கோடா, வந்து எடுத்துக்கோ, வந்து எடுத்துக்கடா, உங்க அம்மாலாம் ஒன்றும் சத்தம் போடாது, வந்து எடுத்துக்கோ. அவன் அப்படி எடுக்கவே இல்லை. வேண்டான்னு சொல்லலை, எடுக்கணும் எடுக்க வேண்டான்னு சொல்லலை, பார்த்துக்கிட்டே இருக்கிறான். 2 வார்த்தை கேட்டுட்டு 3வது முறை இவரே முட்டாய் எடுத்து அவன் கையில் கொடுத்தாரா, கை நிறைய வாங்கி கீழையும் உழுது. அவன் சொன்னா, அவர் சொல்றாரு, ஏண்டா ஒரு 2 நிமிஷம் நீ எடுத்துக்கோன்னு சொன்னேன், எடுக்கலை, இப்போ ஓடி வந்து வாங்குறேன் சொன்னான். நான் எடுத்தா 1 தான் எடுப்பேன், நீங்க கொடுக்கும்போது கை நிறையா கொடுத்தீங்க, கீழையும் விழுந்ததா, எடுத்து பையில. அதான் அமுக்கி குலுக்கி கத்த தருவார், கையை உயர்த்தி. இந்த மாதம் அப்படித்தான் செய்ய போகிறார், இந்த மாதம் அப்படித்தான் செய்ய போகிறார். நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நினைக்கிறதற்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு மேல ஆசீர்வாதங்களை போட போகிறார், வல்லமையை போட போகிறார். வல்லமை பிசாசுகளுக்கு சுட்டரிக்கிற வல்லமை, ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துடைய வல்லமையை பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னாங்க, இவர் யாருங்க, அதிகாரத்தோடு வல்லமையோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிற புறப்பட்டு போகுதே என்று ஆச்சரியப்பட்டார்கள். என்னை தொட்டது யார், என்கிட்ட ஒரு வல்லமை புறப்பட்டார். வல்லமை நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமான வல்லமை. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒரு சிறிய வேலைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, கர்த்தர் ஒரு கவர்மெண்ட் வேலையே தருவார். அல்லேலூயா. நீங்க ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, கர்த்தர் 2 குழந்தையை தரப்போறார். நீங்க ஒரு சிறிய இடம் வேணும் என்று ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் ஒரு பெரிய இடத்தை உங்களுக்கு தரப்போறார். ஒரு சிறிய வீடு எனக்கு போதும்னு நீங்க நினைக்கிறீங்க, கர்த்தர் ஒரு பெரிய வீட்டை தரப்போகிறார். அல்லேலூயா. பட்டினி இல்லாம எனக்கு ஒரு சாப்பாடு வேணும் அப்படின்னு நீ கேட்க போறீங்க, திருப்தியாக்க போறார், மீதி எடுக்க உதவி செய்ய போகிறார். அல்லேலூயா. ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ண போறீங்க, ஒரு குடும்பத்தையே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு 2 வீலருக்காக ஜெபம் பண்ண உங்களுக்கு ஒரு காரையே கர்த்தர் தருவார். ஆண்டவரே, சாலமோன் கேட்கிறார், எனக்கு ஒரு ஞானம் தாங்கன்னு கேட்கிறார். கர்த்தர் உடனே பார்த்து, நீ கேட்ட ஞானத்தை தானே கேட்கிற, நீ கேளாத செல்வத்தையும் உனக்கு தரேங்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்பு அந்த தலையாரிக்கிட்ட சொன்னார், அந்த பானபாத்திரக்காட்ட சொன்னார், என்னை சிறையிலிருந்து விடுதலை செய்ய வேணும், நீ போய் சொல்லுனாரு. விடுதலைக்காக ஜெபம் பண்ணார். மந்திரிக்கு அடுத்தபடியாகவே யோசேப்பை கர்த்தர் நிறுத்தினார். அல்லேலூயா. நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கு அதிகமாக கர்த்தர் செய்ய போறார். இப்போ 3 பேருடைய காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதலாவது, சிந்தினதை நான் பிறக்கட்டும், தானியம் சிந்தப்படுகிறத நான் உங்க களத்திலிருந்து பிறக்கட்டும், அது கிடைச்சா போதுன்னு வந்தவா அந்த களத்தினுடைய அதிகாரிக்கு சுதந்திரவாளியானா அவ பேரு ரூத். ரூத் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க வாசிங்க. அறுக்கிறவர்கள் பிறகு அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று, சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். போவாஸ் சொல்லுகிறார். போவாஸ் என்றால் பெத்லகேமினுடைய ஆஸ்திக்கெல்லாம் அவர் சொந்தக்காரர். பெத்லகேம்ல மிகுந்த ஆஸ்தி உடையவர் போவாஸ். கவனிங்க, இந்த ரூத் மோவாப்பிய பெண். மோவாப்பு தேசத்தில் இவளுக்கு கல்யாணம் நடந்தது. புருஷன் அங்கு இறந்து போனான். தன்னுடைய மாமி சொல்றா, நான் இனி மோவாப்புக்கு இருக்க மாட்டேன். நகோமி சொல்றா, நான் பெத்லகேமுக்கு போறேன், அங்க ஆகாரம் கிடைக்குன்னு கேள்விப்பட்டு நான் போறேன். ஓர்பாள் என்கிற ஒரு மருமகா முத்தம் கொடுத்துட்டு அந்த ஊருக்கு போய் அங்கே இருந்துட்டான். ஆனா இவா பாருங்க, மாமியாரோடு கூட வந்தா, பெத்லகேமுக்கு வாரா, ஒரு விதவஸ்தானத்துல வாரா, அலங்கோலமா வாரா, நிறைவில்லாம குறைவு கொடுத்தோடு வாரா. அவள் பெரிய எதிர்பார்ப்புலாம் ஒண்ணும் இல்லை. மாமியாரை பார்த்து சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன், நீங்க கும்பிடுற தெய்வத்தை நான் கும்பிடுறேன், நீங்க மரிக்கிற இடத்துல நானும் மரிக்கிறேன், உங்களை அடக்கம் பண்ற இடத்துல என்னையும் அடக்கம் பண்ணட்டும், உங்கள் தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி வந்தா. புறஜாதி பெண். கவனிங்க, வந்து
களம் வயலுக்குள்ள போறா. வயலினுடைய எஜமான பார்த்து கேட்கா, என்ன உன்னைய பார்த்தா புதுமுகமா இருக்குது, அந்நிய ஸ்திரியா தெரியறிய. சொல்றேன், நான் அந்த நகோமியினுடைய மருமக, அந்த இனத்தால் நான் அப்படின்னு சொல்றா. உங்க வயல்ல நான் சிந்தனதை பிறக்கட்டுமாங்கன்னு சொல்றவா அப்படின்னு வந்தவா. அந்த வசனத்தை பாருங்க, அந்த வயலுக்கு சொந்தக்காரியா ஆயிட்டா. நினைவு சிந்தனதை பிறக்கிறேன்னு வந்தவா அந்த எஜமான் பார்த்து சொல்றாரு. 11வது வசனம் 3:16 வாசிமா. இப்போதும் மகளே, இப்பொழுதும் மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், உனக்கு நான் வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அந்த அறிவார்கள். எஜமான் சொல்றாரு, அப்படியா சிந்தனதை நீ பிறக்கிறியா? இல்ல, நீ வேற வயலுக்கு போகாம இந்த வயலை தெரிந்து கொண்டு சிந்தனதை பிறக்குன்னு வந்தையே, நீ இந்த நாட்டிலே நீ தான் குணசாலி. பயப்படாத மகளே, இனி உனக்கு கவலை வேண்டாம், நீ உனக்கு பயம் வேண்டாம். உன்னை நான் குணசாலி என்பதை அறிந்திருக்கிறேன். நீ என்னென்ன கேட்கிறியோ அத்தனையெல்லாம் உனக்கு தாரேன். என்ன கேட்டா என்ன? அவள் கேட்காமலேயே, அவள் விரும்பாமலேயே அந்த போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணிட்டார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க வழியில தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார். போவாசுக்கும் ரூத்துக்கும் ஓபேத் என்கிற ஒரு தேவ மனுஷன் ஒரு குழந்தை பிறந்தது. ஓபேத்தினுடைய தகப்பன் தான் ஈசா. ஈசாயினுடைய மகன் தான் தாவீது. ஆமா, தாவீதின் மகன் தான் இயேசு கிறிஸ்து. கைகளை தட்டி எப்படி வருது பாருங்க, அழகா வருது பாருங்க. உங்களுக்கு தெரியுமா இவ என்ன கேட்டா தெரியுமா? எஜமானுடைய முகத்தை பார்த்து சிந்தனதை பிறக்கிறேன் அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு இவ சுதந்திர வழியா மாறிட்டா. ஆமீன் சொல்லுங்க. நினைவெல்லாம் சிந்தனதை பிறச்சா போதும், அன்னன்னைக்கு கிடைச்ச சாப்பாட்டுக்கு போதும். உங்களுக்கு தெரியுமா, போவாஸ் என்றால் இயேசு என்ற அர்த்தம். போவாஸ் எப்படி அந்த பட்டணத்தின் ஆஸ்திக்கு மிகுந்தவனா இருந்தது போல, ஆமா, ஆஸ்தி மிகுந்தவன் என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்து தான் முழு உலகத்துக்கு உரிமைக்காரர். பூமியும் அதன் நிறைவும் தேவனுடையது. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் சகல பரிபூர்ணமும் உடையவர். உன் சரீரத்துக்கு ஆரோக்கியம் வேணுமா, அப்படியே கொடுப்பார். உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணுமா, கொடுப்பார். ஆவிக்குரிய காரியங்களை வளரணுமா, கொடுப்பார். கர்த்தர் கொடுக்கும் போது யார் தடை பண்ண முடியும்? ஒரு மேன்மையாய் செய்தார். இயேசுவை பிடிச்சுக்கோங்க, இயேசுவை தெய்வமாய் வெற்றிக்கோங்க, அவர்கிட்ட கேளுங்க. ஆமா, அதுல என்ன எழுதியிருக்கு தெரியுமா? குணசாலி என்பதை அறிந்தேன். என் ஜனத்தாருக்குள்ள எத்தனை பேரோ பெத்லகேம்ல இருக்காங்க, அவங்கள விட உங்ககிட்ட ஒரு குணத்தை பார்க்கிறேன், ஒரு தாழ்மையை பார்க்கிறேன்னு. சிந்தனதை பிறக்குன்னு கேட்டேன். எவ்வளவு தானியம் இருக்குது, ஏயா எனக்கு ஒரு 10 படி தானியம் தாங்கன்னு கேட்காம பிற சிந்தனதுல நான் புறக்கிக்கிறேன்னு கேட்டையே. உன் தாழ்மையை பார்த்தேன், உன் குணம் மாறி இருக்கிறத பார்க்கேன், உன் இருதயம் பரிசுத்தம் அடைகிறத பார்க்கிறேன், உன் இருதயத்தில் ஒரு விதமான ஆசீர்வாதத்துக்கு ஏங்கிறத பார்க்கிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. எல்லாம் கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவர் தெரியும் அருமையானவர்களே, அவர் பைபிள் காலேஜ் படிக்கணும்னு வந்தார். அவர் பேர் ரஞ்சித். எக்ஸாம் எழுதுறாங்க, ஃபெயிலியர் ஆயிட்டார். அதுக்கு தகுதி இல்லை. பக்கத்தில் ஊருக்கு போகிறதுக்கும் அவருக்கு படம் இல்லை. சிவகாசிக்காரர். பக்கத்தில் ஒரு டீ கடையில் போய் டிவி வேலை செய்தார். வேலை பார்த்துக்கிட்டு அந்த டீ கடையில் இருந்து இந்த கட்டட காரியங்களுக்கெல்லாம் டீ கொண்டு கொடுக்குற வேலையில் இருந்தார். அங்கங்கே கட்டடம் ஒரு கேன் எடுத்துகிட்டு போய் ஊற்றிக்கிட்டு இருந்தார். பாருங்க, அவர் அந்த கடையில் நான் இப்படி ஆண்டவர் அறிஞ்சேன், பைபிள் காலேஜ் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு படிப்பு இல்லைன்னு ஒன்று அவங்க வேண்டான்ட்டாங்க. எப்படியோ நான் ஊழியம் செய்யணும் எனக்கு அப்படின்னு அந்த பேக்கரியில் போய் செஞ்சவர் தான் இன்னைக்கு பிளஸ்ஸிங் கேட்ரினா பெரிய ஆளாயிட்டார். கையை உயர்த்தி. ரஞ்சித்து கேட்ரின்னு கோயம்புத்தூரில் ஒரு கேட்ரின் வச்சிருக்கிறாரு. சாதாரண ஒரு பையன், திரும்ப ஊருக்கு போக 100 ரூபா கூட இல்லாத ஒரு பையன் இன்னைக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்குறார். கையை உயர்த்தி. அவர் சொன்னார், ஆமாம், என் வயிற்றுக்குன்னு வேலைக்கு போனேன், மத்தியானம் சாப்பாட்டுக்குன்னு தான் வேலைக்கு போனேன்,
இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஆட்களுக்கு சாப்பாடு கொடுக்கும்படியாக கர்த்தர் என்னை வச்சிருக்கேன். இதுதான் உண்மைங்க, இதுதான் உண்மை. என்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு முத்தம் கொடுப்பார், ஜெயராஜ் அப்படின்னு. அவர் பேர் ரஞ்சித். ஆமாம், கோயம்புத்தூருக்குள்ளே ஃபுல்லாக ஒரு கேட்டீன் தான், ப்ளஸ்ஸிங் கேட்டிங், ரஞ்சித் கேட்டிங்னு இருக்கும். அவர் ஒரு தடவை அவர் இதுக்கு ஃபேக்ட்ரிக்கு என்னை கூட்டிகிட்டு போனார். பெரிய பெரிய அதாவது இந்த சாப்பாடு செய்கிற ஆலைகள் அப்படி தட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து குமியுது சாப்பாடு ஃபைலரில். அப்படி எனக்கே ஆச்சரியமாயிட்டு. நான் ஒரு ஆரம்பத்துலேருந்து நான் பார்த்தவன், சாப்பாட்டுக்குன்னு வந்தவர் பெரிய ஆளாக கர்த்தர் மாதிரி. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுறார். பேனாலில் கூட கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு எழுதியிருப்பார். அவர் கேட்டரினுடைய நோக்கமே கர்த்தரை ஒரு மனுஷன் நம்பிட்டான்னா கைவிட மாட்டார், செழிப்பான். நான் சொல்கிறாலும் உங்களுக்கு அநேகருக்கு தெரியும், அவரை தான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ரெண்டாவது, கூலிக்காரனா வர நான், நீ தகப்பனா நான் வரல, என்னை மகனா ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்கள் ஆஸ்தியை நான் அழிச்சிட்டேன். தவிடு, பன்றிக்கு போடுற தவிடு எனக்கு கிடைக்க மாட்டுக்கு. எனக்கு இப்போ புத்தி வந்துருச்சு. எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க சம்பூர்ணமாக சாப்பிட்றாங்களே. இனி நான் உமக்கு குமாரனா இல்லாதபடி ஒரு கூலிக்காரனா வரேன். கவனிக்கிறீங்களா? இளையகுமாரனுடைய கதை நினைவு பாருங்க. கூலிக்காரனா வரேன்னு சொல்கிறான். லூக்கா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 19வது வசனம். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு, இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவன் நினைவு பாருங்க, நான் இனி குமாரன் சுதந்திரவாளி சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று உமது சொல்லி, கூலிக்காரனாகிய நான் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று அவன் வந்தான். கவனிக்கிறீங்களா? இந்த நினைவு வந்த உடனே அவன் அப்படி வர்றான். அப்பா வீடு எங்க இருக்குன்னு. அப்பாவுக்கு பாருங்க, சொத்தை அழிச்சிட்டு போனாலும் மறுபடி கொடுக்கறதுக்கு தான் ஆசை. மேல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிற என் மகன் வரமாட்டானா. மூத்தவனை பற்றி கவலை இல்லை. தன்னை விட்டு போனவனை குறித்து ஒவ்வொரு நாளும் தூரத்தில் இருக்கும்போதே கண்டாராம். மனது இருக்கிறார், ஓடி வந்து நீ அணைச்சி கட்டி பிடிக்கிறாரு. அவன் கூலிக்காரனா வந்தவனை சுதந்திரவாளியாய் அவரை மாத்திட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் நினைச்சது, கூலிக்காரனா நினைச்சான். இல்லை, நீ கூலிக்காரன் இல்லப்பா, இந்த வீட்டினுடைய சொத்துக்கே நீ தான் மகன். நீ ஏன்டா அப்படி நினைக்க? உன் சொத்து தானே. என் மகன் மரிச்சான், திரும்பவும் உயிர்த்தான். இப்போ இவனுக்கு கொண்டு வந்து வேலைக்காரலாகிய நீங்க கொண்டு வந்து இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்துங்க, கைக்கு மோதிரம் போடுங்க, காலுக்கு பாதரட்சியை போடுங்க, கொளுத்த கன்றடிங்க, நாம் எல்லாம் புசித்து கொண்டாடுவோம். என் புள்ள சுதந்திரவாளி வந்துட்டான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. நினைவு, கூலிக்காரனா வந்தான். நீ வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற வல்லவர். கைகளை உயர்த்தி ஒரு லேலியா சொல்லு, மறுபடியும் ஒரு லேலியா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன தொட்ட விதத்தை நான் ஒரு நாளும் மறக்கவே முடியாது. இந்த கோயமுத்தூருக்கு பைபிளோடு தான் வந்தேன். ஒரு லுங்கி, ஒரு ட்ரங்கு பெட்டி, அதை வச்சுட்டு தான் வந்தேன். நான் வந்த நோக்கம் வந்து டிராக்ஸ் கொடுக்கணும், ஆளுகளுக்கு யாருக்குனாலும் துண்டு பிரிதி கொடுக்கணும்னு தான் வந்தேன். என்ன கர்த்தர் இவ்வளவா வைத்து, ஹல்லேலூயா. என் நினைவு பார்த்தார். என் நினைவு இவ்வளவுலாம் ஒரு பெரிய பாஸ்டர் ஆகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஒரு பெரிய அதுக்குனுடைய கெப்பாசிட்டி எனக்கு இல்லைன்னு தான் நான் நினச்சேன். கர்த்தர் சொல்கிறாரு, நீ நினைக்கிறையா, உனக்கு எல்லா கெப்பாசிட்டியும் நான் உனக்கு தரேன், எல்லா டேலண்ட்டையும் நான் உனக்கு தரேன். ஆமாம், எங்கள் ஊழியக்கார் மீட்டிங் நடந்தால் என்னை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஜெயராஜா இப்படி? ஜெயராஜுக்குள்ள கர்த்தர் இருக்கிறாருங்க. நான் இப்படி வரணும்னு நினைக்கிறேன். அவர் என்னை உருவாக்கு. நான் சின்ன ஜபந்தான் பண்ணுவேன். ஆண்டவரே, இந்த இவங்க கூசாமல் இயேசுவை பற்றி சொல்லணும், இந்த ட்ராக்ஸை கொடுத்துடணும் அப்படின்னு தான் சொல்லுவேன். எப்படியாவது ஒரு 10 ட்ராக்ஸ் வச்சுருக்கேன், அந்த 10 பேருக்காவது கொடுத்துட்டு வந்துடணும்னு நினச்சேன். எனக்கு சபையை தந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், சபையை நடத்தக்கூடிய கிருபைகள், வரங்கள், வல்லமைகள் எல்லாம் தாரார். நினைக்கிறதற்கும்
நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரியை. இன்னைக்கு உங்களுக்கு அப்படித்தான் செய்ய போறார். கடைசியில ஒரு குழந்தை கேட்டா, தன் புருஷனுக்கு 10 குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்த அன்னாளுக்கு திடீர்னு பெனினாள் சொல்லிட்டா. பெனினாளை குறித்து எழுதியிருக்க, அன்னாளுடைய சக்கானாத்தி அவள் மனவேதனைப்படும்படி அவளை நிந்தித்தாள்னு இருக்குது. கவனிக்கிறீங்களா? இப்ப பார்த்தா இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். புருஷன் பேர் எல்கானா, குழந்தை இல்லை 20 வருஷமா. சரி, வேலைக்காரிக்கு கட்டி வச்சிடலாம், அவருக்கு 10 குழந்தைகள். இப்ப திடீரென்று ஒரு குழந்தைக்காக போய் போராடலாம். 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீ, உம்முடைய அடியாளின் சிறுமியை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக்கொடுப்பேன். திருமண வாழ்க்கை 20 ஆண்டுக்கு பின்பு குழந்தையே இல்லை, அதை பத்தி நினைக்கவும் இல்லை. ஒரு நாள் மன சங்கட்டமா பேசிட்டான். இதனாலதான் தேவாலயத்துக்கு ஓடுறான். இருதயத்தெல்லாம் ஊற்றி ஆண்டவர் சமூகத்தில் நினைக்கிறான், நீர் உயிரோடு இருக்கிற தேவன், இப்பொழுது என் விண்ணப்பத்தை கேளும், நான் பொருத்தனையும் பண்றேன், எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா போதும். ஆமா, மலடிங்கிற அந்த பேச்சு இல்லாம ஒரு குழந்தை கொடுத்தா போதும். வேதம் சொல்லுகிறதுமா, ஒரு குழந்தையை கேட்டவளுக்கு ஆண்டவர் இந்த கையெத்தின 7 குழந்தையை கொடுத்தார். 2வது அதிகாரம் 5வது வசனம். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலியை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவளோ இனி பசியாயிரார்கள். மலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மலடியாய் இருந்தா ஒரு குழந்தை கிடைக்கல, இவள் தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டா 7 கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாய்க்கிறீ. அன்னாள் என்றால் கிருபை. ஆமா, ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தை தான் கேட்டார், ஆண்டவர் 7 குழந்தையை கொடுத்து அவள் தலை அப்படியே உயர்த்திட்டார். அந்த பட்டணத்தில் அவள் பேர் பெற்றவளாய் விளங்கினாள். அவள் கேட்ட குழந்தை தான் முதல் தீர்க்கதரிசி, முதல் அபிஷேகம் பண்ணவன், முதல் கர்த்தருடைய மகனா யுத்தத்தை நடத்தின சாமுவேல். அல்லேலூயா. எல்லாரும் எந்திரிச்சு நெல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தலையில கை வைங்க. இதற்கெல்லாம் காரணம் இயேசுதான். ஹல்லேலூயா. இதற்கெல்லாம் காரணம் இயேசுதான். இயேசுகிட்ட நீங்க கேளுங்களேன், அவர் உங்களை அமிக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி செய்வார். ஆமா, இன்னைக்கு கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வான். நாம் நினைக்கிறதற்கும் நீங்க வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாய் கொடுக்கக்கூடிய வள்ளல் அவர். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் 1ஆம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி 1ஆம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும்
வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.